அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. யோ 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 மனுஷா நில்லையா, சொல்றத கேளு. யோ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த மனுஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேனோ. பாக்கியம், அடியே பாக்கியம், என்னடி என்ன? அக்கா பாருங்க அக்கா, கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு பொறுப்பே இல்ல. காலங்காத்தாலே குடிக்க போறான். இவனை நம்பி ஒரு பொட்ட பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்காக இவன் எதுவும் பண்ண வேண்டாம், வீட்டுக்காக பொறுப்பாவும் செய்ய வேண்டாம். ஆனா குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் தலைவன்ட்டே நிறைய வாங்கி வச்சிருக்காங்கக்கா. எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஊர் தலைவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமாண்டி, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். என்ன நினைச்சு உன் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நம்ம ஊர் கட்டுப்பாடு எல்லாமே தெரியும்ல. ஊர் தலைவர் சொல்றதா நாம கேட்கணும். உன் புருஷன் இப்படியே கடன் வாங்கி வச்சுட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சானா நாளைக்கு மொத்தமா பணத்தை கொண்டான்னு நிப்பான். அப்ப என்னடி பண்ணுவ? வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல வச்சிருக்க. இப்பவே உன் புருஷன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா திருத்துற வழிய பாரு. என்னக்கா நீங்க இத்தனை வருஷமா திருந்தாதவன் இனிமேலா திருந்திர போறான்? எனக்கு நம்பிக்கையே இல்ல. இவனை நம்பினதுக்கு இவன் என்ன கஷ்டப்படுத்த போறானோன்னு பயமா இருக்கு. சரிடி, நம்ம வேணி எங்க? அவ இங்கதான் இருக்கேன். வேணி பாட்டி. என்னடி, நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? இது எப்பவுமே கேக்குறதான பாட்டி. அக்கா, எங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு இந்த வயசுல என் பிள்ளை தன கஷ்டத்தை அனுபவிக்கிறா. எல்லாம் ஒரு நாள் மாறும். எங்க அக்கா, இந்த மனசே மாறினாதானே எல்லாம் மாறப்போகுது. இவன் இதுக்கு மேலேயும் திருந்தவா போறான். இந்த குடியை என்னைக்கு விடுறானோ அன்னைக்குதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி பாக்கியம், எல்லாம் நடக்கும். எங்க பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் தலைவர்கிட்ட வாங்கின கடன் எல்லாம் அடைக்க சொல்லு. அசால்ட்டா இருந்தீங்கன்னா கடைசியில பிரச்சனை தான் வரும். ஏன்னா நம்ம ஊர் இருளாயி தெரியும்ல. ஊர் தலைவர்கிட்ட கடன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டானு. கடைசியில அவ குடும்பமே ஒண்ணு இல்லாம போச்சு. அவளாவது பையனை வச்சிருந்தா எங்கிட்ட ஊருக்கு அங்கிட்ட கிட்ட பத்தி விட்டு அந்த பையனை காப்பாத்தினா. நீ பொட்ட பிள்ளைய வச்சிருக்க, அதனால அதை என்னன்னு பாரு. சரிக்கா, களத்திலையும் மேட்லயும் வேலை பார்த்து சிறுக சிறுக அந்த கடனுக்காக தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷனை நம்பலாம் இனி முடியாது. நானும் என் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்து அடைச்சிடுறோம். சரி பாக்கியம். ஏ வேணி, சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, இனிமேதான். சரி வா, பாட்டி மீன் குழம்பு வச்சிருக்கேன், வச்சு தாரேன். இல்ல இல்ல வேண்டாம் பாட்டி. வாடி. பாட்டி, உன்னை சாப்பிட கூப்பிடதான் வந்தேன், வா. சரிங்க பாட்டி. பாக்கியம், எதையாவது நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா வேலை வெட்டி பார்க்காம உட்காந்துட்டு இருப்ப. ஓடி எழுந்து ஏதாவது வேலையை பாரு. சரிங்கக்கா. மா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்படியே வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிடுறேன். சரிம்மா. எனக்குன்னு யாரும் இல்லைங்க. சொந்த பந்தம் எதுவும் எல்லாரும் இருந்தாங்க ஒரு காலத்துல. இந்த மனுஷன் குணத்தால எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஆறுதலா இருக்கிறது இப்ப போனாங்களே அண்ணத்தாய்க்கா, அவங்க மட்டும்தான். இந்த மனுஷனுக்கு குடிதாங்க. குடிச்சா என்ன பண்றாருங்கிற ஒரு நிலையே இருக்காது. வீட்டுல பொண்டாட்டிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற அக்கறை துளி இல்ல. இதுல ஊரை சுத்தி கடன் வேற ஏகப்பட்டது வாங்கி வச்சிருக்காரு. என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்னு ஒண்ணுமே தெரியலங்க. எனக்கு எல்லாமே என் மகதான். ஏன்னா நான் பெத்த ஒரே காரணத்துக்காக, எனக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அவ பிறந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கா. அவளை நான் நல்லா வாழ வைக்கணும். அது வரைக்கும் ஏதா இருந்தாலும் சமாளிப்பேங்க. நீங்க அதை பார்க்கலாம். ராம். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ராம். சொல்லுங்க சார், என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன பண்ண ராம், கம்பெனிலே முக்கியமான விஷயம்னா உன்னதானே தேடி வர வேண்டியிருக்கு. ஐயோ சார். ராம், இன்னைக்கு ஒரு 2 பொண்ணுங்க இன்டர்வியூ வந்திருக்காங்க. ஆமா சார், நாம தான் சொல்லி இருந்தோமே. ஆமா ராம். ஆனா நமக்கு தேவை ஒரு பொண்ணு தான். கரெக்ட் ராம். ஆனா 2 பொண்ணுக்கும் நான் இன்டர்வியூ பண்ணிட்டேன். 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சளைச்சவங்க இல்ல. சூப்பர் ராம், 2 பேருமே திறமையான பொண்ணுங்க. அப்படியா சார்? உங்களுக்கு தான் திறமையானவங்கன்னா ரொம்ப பிடிக்குமே. பேசாம 2 பேர்த்தையும் வேலைக்கு எடுத்துருங்க. ராம், ஏன் நீ வேற? சரிங்க சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? 2 பேர்ல ஒரு ஆளை நீ செலக்ட் பண்ணு. ஏன் சார்? ராம், எனக்கு தெரியாது. நம்ம ஆபீஸ் பத்தி உனக்கு தெரியும்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கலாமா அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கலாம். ஆனா வேலைன்னு வந்துட்டா அதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம ஆபீஸ் ரூல்ஸ். பாரு 2 பொண்ணுங்களையும் பேச்சு கொடு. உனக்கு ஓகேனா செலக்ட் பண்ணு. எனக்கு ஓகே. சார் இதெல்லாம் அநியாயம். உங்க ஃப்ரெண்டோட மகங்கிறதுக்காக என்ன இப்படி வேலையெல்லாம் பார்க்க சொல்வீங்களா? பார்த்துதான் ராம் ஆகணும். 2 பொண்ணுங்களையும் வர சொல்றேன். சார் 2 பொண்ணுங்களா வேண்டாம், ஓவர் ஆளா வர சொல்லுங்க. ஓகே ராம், செலக்ட் பண்ற பொண்ண நாளையில இருந்து இங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிரு. ஓகே சார்.
யோ அப்பா, உன்னதாயா, உன்னதான் சொல்லணும். பால், உன் ஃப்ரெண்டு என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கானு. என்னமோ என் கல்யாணத்துக்கு பொண்ணை நான் செலக்ட் பண்ற மாதிரி 2ல உன்னை செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. இரியா இரு, இதுக்கெல்லாம் ஒன்ன வந்து நான் கவனிச்சுக்கிறேன். சார் உள்ள வரலாமா? ஆ, வாங்க வாங்க. அண்ணே, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேவா? வைரம், நல்ல பிசினஸ் டீல். எனக்கு என்னமோ இது சக்சஸ் ஆகும்னு தோணுது. அவங்க சொல்ற மாதிரி அவங்க கம்பெனி ப்ராடக்ட்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். எல்லாம் ஓகேனா பிசினஸ் டீல்ல கையெழுத்து போட்டுடலாம். சரிண்ணே, நானும் அப்படித்தான் நினைச்சேன். வைரம் அண்ணே, ஊருக்கு போனா அங்கேயே ஒரு 10-15 நாள் தங்கி அவங்க ப்ராடக்ட்லாம் செக் பண்ணி அப்புறம் டீல் பேசுற மாதிரி இருக்கும். எப்பவும் வீரா தானே போவான். வீராவை கூப்பிடு. அண்ணே அண்ணே, வீரா வேண்டானே. ஏண்டா, இந்த ஊருக்கு போற வேலையெல்லாம் அவன் தானே பாப்பான். அண்ணே, அது மிந்தி. இப்ப அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எப்படினாலும் ஊருக்கு போனா 15 நாளைக்கு மேலதான் ஆகும். அதனால அப்பா. டேய் வீரா. என்னப்பா, பிசினஸ் விஷயமா ஊருக்கு போகணுமா? ஓகேப்பா, இப்போ நாளைக்கு காலையில தானே, நான் கிளம்பிடுறேன். இல்லடா, இல்ல நீ இந்த தடவை போக வேண்டாம். திருவ போயிட்டு வர சொல்லு. அப்பா. போயிட்டு வர சொல்லியா? அவனும் போய் பழகட்டும். சரிங்கப்பா, நான் தீரு கிட்ட சொல்லிடுறேன். சரியா. வைரப்பா, ஊட்டி தானே? ஆமாண்டா. சரிங்கப்பா, நான் திரு கிட்ட சொல்லி நாளைக்கே கிளம்ப சொல்லிடுறேன். சரியா. சரி தம்பி, நாங்க கிளம்புறோம். நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிங்கப்பா. அண்ணே வாங்க போலாம். இந்த தடவை நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊருக்கு வேண்டான்னு திருவ போ சொல்றாங்க. இதுதான் 2 அப்பாவோட பாசம். நம்ம எதுவும் சொல்ல வேண்டியல, நம்ம மனசா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. டேய், சரியா சொன்னடா. நான் கூட யோசிக்கல பாரு. பாவம், கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் 3 மாசம் ஆகுது. அதுக்குள்ள 10-15 நாள் தனியா பிரிச்சு வைக்க முடியுமா? நீ சொல்லல, கொஞ்சம் கூட அறிவில்லாம நான் வாட்டுக்கு ஊருக்கு போக சொல்லியிருப்பேன். அது எப்படின்னு இப்ப நான் சொல்லலாட்டியும் வீட்டுல போனவனா அண்ணி சொல்லியிருப்பாங்க. எப்படியும் இந்த தடவை ஊருக்கு போறது திருன்னு ஆயிப்போச்சு. போயிட்டு வரட்டும்னே. ஆமாண்டா. சரி வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். குட் மார்னிங். வாவ், செம்ம ஹேண்ட்ஸம். ஐயோ, ஸ்மார்ட் பாய். ஹலோ மேடம். என்னாச்சு? ஹலோ மேடம். சார் சொல்லுங்க சார். என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? தெரியல சார். தெரியலையா? ஹலோ மேடம். சார், இன்டர்வியூலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சார் வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க. எனக்கு வேலை கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்மா? எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. வேலை மட்டும் கன்ஃபார்ம். உங்க பேர் என்ன? சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ. இல்ல சார், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. உங்க பேர் என்னங்க? என்னோட பேர் உஷா சார். உங்க பேரு? என் பேர்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஐயோ, இங்கே வெயிட் பண்ண சொன்னா நல்லா இருக்குமே. வெளியே வெயிட் பண்றீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், இங்க கூட வெயிட் பண்றேன். சரிதான், போங்க மேம், நான் கூப்பிடுறேன். சார், வேலை கன்ஃபார்ம் தானே? நான்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க. அதை நம்ம எம்டி சார் பொறுப்பு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லி அனுப்புறேன், நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஓகே சார். சார், இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. முதல் நான் இருக்கேன் சார், அதுக்காகவாது கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிதான். வெளியே வெயிட் பண்றேன் சார். ஐயோ, இங்க மட்டும் எனக்கு வேலை கிடைச்சது. இந்த ஹேண்ட்ஸமா பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்காக வேலைக்கு வர மாதிரி ஆயிப்போச்சு. சரிதான். சரி, இன்னொருத்தவங்க யாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், இன்டர்வியூ முடிஞ்சது. எம்டி சார் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க. என்ன சார், நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? உங்க பேரு, நீங்க யாரு, இதெல்லாம் அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் சிவானி சார். இந்த ஊர் தான். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஜாப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அக்கவுண்ட்ஸ்லாம் நல்லா பார்ப்பேன் சார். உங்க வீடு எங்க இருக்கு? இங்க தான் சார். இந்த ஆபீஸ் வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, நீங்க போங்க, நான் சார்ட்ட பேசிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சிவானி. சொல்லுங்க சார். நாளையில இருந்து நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சார்ட்ட பேசிக்கிறேன். நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. ஓகே சார், தேங்க்யூ. சிவானி,
அலட்டிக்காத அழகு, அளவா பேசுற வார்த்தை, சம்திங் ஸ்பெஷல். இத முத அவர்கிட்ட சொல்லணும். சிவானிய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு. ஓகே, கால் பண்ணலாம். சரத் சூப்பர்டா. ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம மூவில. ஆமாண்டா, இன்னைக்கு சூப்பர் என்ஜாய் தான். ஆமாண்டா, காலையில இப்பதான் விடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுங்குள்ள பாருடா, போசுக்குன்னு சாயங்காலம் ஆயிடுச்சு. பாத்திருக்க வீட்டுக்கு ஓடுற மாதிரி இருக்குடா. ஆமாண்டா சுதா, உங்க வீட்ல எல்லாம் எப்படி? முந்தி மாதிரி அப்படியே தான் இருக்காங்களா, இல்ல கொஞ்ச நாளும் மாறி இருக்காங்களா? டேய் ரொம்ப மாறி இருக்காங்கடா. வாவ், பாருடா, சூப்பர்டா, சூப்பர் சூப்பர். அப்பனா இப்ப எல்லாம் உனக்கு எதுவுமே சொல்றது இல்லையா? ம் மாறி இருக்காங்கன்னா இந்த மாறுறது இல்ல, அதுக்கும் மேல. என்னடா சொல்ற? டேய் மிந்தி திட்டம் மட்டும் செஞ்சாங்க, இப்ப பக்கத்துல விளக்கமாத்து கட்டா இருந்தா அதை எடுத்து 2 சாத்து சாத்துறாங்க. ஓ, இதுதான் அந்த மாற்றமா? எஸ் எஸ். சூப்பர்ரா. அங்க இதே தானே. எங்க வீட்ல ஒண்ணு இந்த லெவலுக்கு போலடா. எங்க அண்ணனுங்க தான் 3 பேர் முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க, மிச்சப்படி ஒண்ணு இல்ல. டேய் என்னதான் இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் எனக்கு பிடிச்ச வேலை தான் செய்வேன். இப்ப சும்மா உங்க கூட சுத்திட்டு சினிமா போயிட்டு வந்தேன் மட்டும் நினைக்காத. என்னோட ஜாபுக்கு என்ன தேவையோ அதையும் நான் சைட்ல பாத்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமே வேலை கிடைக்கும்டா. டேய் பொசுக்குன்னு வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன விட்டுற மாட்டியே? டேய் மலையா, இதெல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். வாழ்க்கைக்கு செட் ஆகாது. ஒழுங்கா நான் ஒரு வேலைக்கு போங்கள, நீயும் வேலையை பாரு, புரியுதா? சரிடா, இவ்வளவு நாள் வீட்டுல சொன்னாங்க, இப்போ நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வேலைக்கு போகாம விட மாட்டீங்க போல. டேய் சுதா, வாழ்றது இந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய சும்மா அனுபவிச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்டா. ஆமாண்டா, இந்த குட்டிச்சவத்திலே என்ஜாய் பண்ணி நல்லா வாழ்ந்துரு. ஏவேண்டா ரெண்டாவதா? எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ, நான் எங்க இருந்தாலும் வந்துடுறாங்கடா. டேய் சரத், டேய் டேய், உனக்கு கொஞ்ச நாளும் பொறுப்பு இருக்காடா? பொறுப்பு இருக்கா? ஆ இல்ல பொறுப்பு இருக்கான்னு கேக்கேன். என்னடா என்ன ஆபீஸ் டைம்ல உனக்கு இங்க என்ன வேலை? டேய் ஏய் நிறுத்துடா. உன்னை நம்பி ஒரு ஆபீஸ ஒப்படைச்சா இஷ்டத்துக்கு சுத்திட்டு அலையிற. போடா போ, போய் வேலையை பாரு. நான் சொல்லங்குள்ள நீ முந்திரியாக்கும். புரியுதுல, போ. டேய் மாடு, இப்படி குட்டிச்சவத்துல நின்னு வெட்டியா பேசுறதுக்கு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாம்லடா. உங்க வேலைக்கு ஆள் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னது கஷ்டமா இருக்கா? ஒண்ணுக்கு 6 பேர் மேனேஜ்மெண்ட் பாக்குறீங்கடா, இதுல 7ஆவதா நானும் வந்து உட்காரவா? சரத், இப்ப எதுக்கு வந்த? பாப்பாவை காலேஜ்ல போய் கூட்டிட்டு வா. டேய் டேய், இதை என்கிட்ட வந்து சொல்றவே நீயே போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானடா? எனக்கு வேலை இருக்கு, டைம் இல்ல. போய் கூட்டிட்டு வா. என்ன? சரிடா. ஆமா, என்ன வேலை இருக்கு? நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் காலையிலேவும். அதுக்குதான் இப்பவே வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, பாக்கணும். பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு நீ என்ன பண்ணு. ஹோ, ஐயா இந்த வட்டம் ஊருக்கு போறீங்களோ? எந்த ஊருக்கு? ஏன் சொன்ன கூட வரப்போறியா? ஊர் பேர் சொல்லுடா. ஊட்டி. ஊட்டி? நல்லா தான் இருக்கும். அதுக்காகலாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. வேலை பாக்குறேன்னா சொல்ல, கூட்டிட்டு போறேன். நானா போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரத், போடா, போய் ஊர் கிளம்புற வேலையை பாரு. இவன் கூட எல்லாம் சேர்ந்த நீ உருப்படவே மாட்ட. ஃபர்ஸ்ட் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. டேய் சரத், இதெல்லாம் சரியில்லை, உங்க அண்ணன் சொல்லி வச்சுக்கோ. என்ன என்ன சரியில்லை? ஒன்னிலேயே எல்லாமே சரியாத்தான் இருக்கு. ஏண்டா? பாரா, விடு விடு, எல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் கண்டுக்க கூடாது. கண்டுக்காதீங்க. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன், 2 பேரும் கட்டி குட்டிச்சவரா போங்க. ஹலோ ஹலோ, அப்படி குட்டிச்சவரா போக கூடாதுன்னு தான் எப்பவுமே இந்த குட்டிச்சவத்துல நின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, பார்த்தேன். அதோ அங்க ஒண்ணு நிக்குது, இங்க 2 நிக்குது. அங்கயா? அங்க யார் நிக்கிறா? எப்படி 10 பொருத்தமும் பக்காவா இருக்கா? டேய் சரத், இதெல்லாம் சரியில்லை. டேய், பொருத்தம் உனக்கு பொருந்ததோ என்னமோ, உன் ஃப்ரெண்டு சுதாவுக்கு பொருந்தது போல. பாத்தியா சந்தோஷத்தை? டேய் போடா, பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும் தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். போ, கூட்டிட்டு வரேன். இவன் கூட நான் சேர்ந்த. டேய் என்னடா? டேய், நீ இப்ப வீட்டுக்கு போறியா இல்ல நான் போவா? சீக்கிரம் வா. போ. டேய் உங்க அண்ணன் ரொம்ப ஓவர்டா. அவன் எப்பவுமே அப்படித்தான். சரிடா, என் பாப்பாவை கூப்பிடறதுக்காக தான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன். அது கூட தெரியாம வந்து கத்திட்டு போறான் பாரு. எல்லாம் இப்படித்தான். டேய், வேலை வெட்டி இல்லாம இருந்தா வீட்டுல விளக்கமா தடிதான். வீட்டுல வாங்கலாம், நான் உங்க அண்ணன் எல்லாம் வாங்குறேன். மா
சரி நான் கிளம்புறேன். நீங்க பாத்து இருங்க, நான் டெய்லி கால் பண்றேன். சரிடி. நல்லா சாப்பிடு. கேண்டீன்ல சாப்பாடு சரியில்லை அது சரியில்லைன்னு வயித்த காய போட்டுக்கிட்டே இருக்காத. சரிம்மா. காலையில ஊருக்கு போயிடலாம்லடி? போயிடலாமா. காலையில ஊருக்கு போனதும் நான் கால் பண்றேன். சரிடி. உடனே காலேஜ் கிளம்புனாலும் கிளம்பு, இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் ரூம்லயே இருந்துட்டு மறுநாள் காலேஜுக்கு போ. புரியுதா? இல்லம்மா, காலையில கண்டிப்பா காலேஜ் போகணும். நான் பார்த்து போய்க்கிறேம்மா. சரிடி. உன் ஃப்ரெண்டு வந்துட்டாளா? அவளும் கிளம்பிருப்பாமா. காலையில அவளும் ரூமுக்கு வந்துருவா. சரிடி, 2 பேரும் ஒண்ணு போலே இருங்க. இங்க பாருடி, அவ ஏதாவது ஊருக்கு போறேன்னு சொன்னானா நீயும் லீவு போட்டு இங்க வீட்டுக்கு வந்துரு. தனியாலாம் இருக்க வேண்டாம். சரிம்மா. சரி, நல்லா சாப்பிடு. சரியா? மா, எத்தனை தடவை சொல்லுவ நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு? அவ என்ன அங்க படிக்க போறாளா இல்ல திங்க இருக்குன்னு போறாளா? டேய், என்னடா பொம்பளை பிள்ளை தனியா எவ்வளவு தூரத்துல போய் படிக்க போறா? இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? என்ன நீங்க சொல்லலன்னு அவ சாப்பிடாம இருக்க போறாளா? மருது, அதெல்லாம் மூக்கு முட்டை தின்னுட்டு நல்லா சுத்திட்டு தான் வருவா. படிக்கிறான்னு அனுப்பி வைக்கிறீங்க, பாருங்க பாருங்க பெரிய ஆப்பா வைக்க போறா. நீ இப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்க போற. வேணாலும் பாரு, அம்மாவா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா இருப்பா. நீ இப்படி வெட்டி வாய் பேசிக்கிட்டே உட்காந்துரு. ஆனாலும் அம்மா, எந்த வீட்லனாலும் சரி அம்மா வந்து பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீட்ல தான் அதிசயம். உன் மகளுக்கே சப்போர்ட் பண்ணு, அவளையே நல்லா பாத்துக்கோ போ. சரிடா நாயே, எழுந்து போ. வெட்டியா இங்க உட்காந்துருக்க? இல்லையே போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு வானா, அதை கேட்க மாட்டேங்கிற. மாமா, அப்படியே ஒவ்வொன்னா சொல்லாத. மா, இருக்கட்டுமா. அண்ணே எப்போ என்ன புரிஞ்சுக்கிறானோ அப்போ புரிஞ்சுக்கட்டும். ஆமா, மேடம் புரியாத புதிரு. அண்ணே, உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பாரு என்ன இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. அப்படித்தான். உனக்கும் படிக்கணும்னு ஆசை இருந்தா அப்பாட்ட சொல்லு, படிக்க வைக்க போறாங்க. ஊட்டியில போய் என்னைக்கு நான் காலேஜ் சேர்ந்தேனோ அன்னையில இருந்து நீ ரொம்ப மாறிட்டேனே. எப்ப பாரு திட்டிக்கிட்டு மூஞ்ச கடுகடுன்னு வச்சுக்கிட்டு. உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இப்ப நீ அவசியம் ஊட்டிக்கு போகணுமா? அதான் என் பிரச்சனை. பக்கத்துல எத்தனை காலேஜ் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஊட்டிக்கு போய் தான் படிப்பியோ? அண்ணே, அங்கதானே சீட் கிடைச்சது. நீ தான் அங்க போட்டேன்னு சொல்லு. ஏனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பாரு, நான் உன்கிட்ட பேசல. சேர்ந்துட்ட 1 வருஷம் படிச்சு தொலைச்சிட்ட. இனி படிக்கிறத ஒழுங்கா படிப்பு வேலையை மட்டும் பாரு. புரியுதா? புரியுது. அண்ணனை வந்துகிட்டு சந்தேகப்படுற. தங்கச்சி படிக்க போறாளா இல்ல ஊர் சுத்த போறாளான்னு உன்னெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா இருக்குனே. உன்னை கட்டிக்க போற பொண்ணு பாவம். எல்லா பொண்ணும் எதிர்பார்க்கறது என்ன? அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, இல்ல கட்டிக்க போறவனா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பா கேர் பண்ணணுங்கிறது மட்டும்தான். ஆனா நீ சுத்த வேஸ்ட். இரு கல்யாணத்துக்குன்னு உனக்கு பொண்ணு பார்க்கட்டும். அதுக்கு வில்லி நான் தாண்டானா எந்த பொண்ணையும் உனக்கு கட்டிக்க வைக்க மாட்டேன். காலம் பூரா அப்படி ஒத்தையில உட்காந்து புலம்பிக்கிட்டே இரு. ஓய், என்ன யோசிக்கிற? உன்ன மாதிரி ஒரு பையனை லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னது? என்ன மாதிரி பையனா? இங்க பாரு, இந்த ஊர் உலகத்துல என்ன மாதிரி பையங்க தான் அதிகம். சிடு கடுகடுன்னு இருந்தாலும் நல்லது மட்டும்தான் சொல்லுவோம். ரொம்ப சாஃப்டா இருக்கான், அழகா இருக்கான், ரொம்ப கேர் பண்றான், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மாய வேலையில விழுந்துராத. அப்புறம் ஒன்ன காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டானா? நினைச்சேன் என்னடா இத மட்டும் சொல்லலையேன்னு. நல்ல பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும்டா. என் கண்ணுக்கு நல்லவனா எனக்கு பிடிச்சவனா தெரிஞ்சா கண்டிப்பா அப்பா அம்மாட்ட சொல்லி அவனை தான் கட்டிக்குவேன். எனக்கு பிடிச்சவனை பார்க்கும்போது இவ்வளவு நாள் பார்க்கல, இனி பார்த்தேனா படிப்புலும் சரி லைஃப்லயும் சரி கண்டிப்பா நான் ஜெயிக்க தான்டா செய்வேன். வேணாலும் பாரு. வைஷு அம்மா, இதெல்லாம் அநியாயம். இவன் இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு மடியில போட்டு தாலாட்டு பாடிட்டு இருக்கீங்க. அடியே, என்னடி என் மகன் ஏதாவது பண்ணாதான் தாலாட்டு பாடணுமா? அப்படி சொல்லுங்கம்மா. இருந்தாலும் இது கை குழந்தை ரேஞ்சுக்கு போகுது. என் பிள்ளை எனக்கு கை குழந்தை தாண்டி. வைஷு அம்மா. ஏய் போக்கழுத, வீட்டுக்கு நீ தான் செல்லப்பிள்ள நினைச்சியோ? என் வயசு அம்மாவுக்கு எப்பவுமே நான் தான் செல்லப்பிள்ள. அம்மா சரிதானே? சரிதாண்டா கண்ணா, எனக்கு நீ தான் செல்லப்பிள்ள. வைஷு அம்மா, அப்ப நானு? நீயும் செல்லப்பிள்ள தான். அம்மா நானு வந்துட்டான்டா, எல்லாத்துக்கும் போட்டிக்கு வந்துருவான். திரு, கிளம்பிட்டியா? ஆமாமா. பஸ்ஸா ட்ரெயினா? பஸ் தாமா. சரிடா, முத ஊருக்கு போற. எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு 10-15 நாள் தனியா இருக்க போற. ரொம்ப கவனமா இரு, புரியுதா? அப்பப்ப போன் பண்ணு, நல்லா சாப்பிடு. மாமா, நல்லா சாப்பிடு மட்டும் சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாமலே செய்வான். டேய் சரத், போடா போய் வேலை வெட்டிய பாருடா. திருவண்ணா பாப்பா ரொம்ப பண்றானா? வர ரொம்ப சேட்டனா? பேசாம அப்பா கிட்ட சொல்லி 2 அடி அடிச்சு ஆபீஸ் எடுத்துட்டு போங்க. அப்பதான் இவன் சேட்டை குறையும். அதான்டா பாப்பா இனி செய்யணும். என் நேரம் பாரு, அந்த குட்டிச்சவத்துல உட்காந்துதான் பேசிட்டு இருக்கான். ஏய் நின்னதாண்டா பேசுனேன், பார்த்தது சொல்றத ஒழுங்கா சொல்லு. பாத்தியா இவன் எல்லாம் திருந்துறவனா? திருந்தவே மாட்டானா? திருந்தவே மாட்டான். டேய் நிறுத்துங்கடா. திரு,
என்ன நினைச்ச என் சரத்தை பத்தி? குட்டி சோத்துல உட்காந்தவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆவாங்க. என் மவனும் ஆவான் பாரு. ஆமாமா, எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். வைஷுவமா, என்னையா? நீங்க சொன்னதுக்காகவேமா சீக்கிரத்துல எனக்கு பிடிச்ச வேலையை கண்டுபிடிச்சு அதை அழகா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்காகவே எல்லாத்தையும் சாதிச்சு காமிக்கிறேமா. நீ செய்வையா? ஆடி போனா ஆவணி. என் தங்கத்துக்கு நல்ல நேரம் தான். ஆமாமா, நல்ல நேரம் தான். ஆனா எத்தனை ஆடி போகும் தான் தெரியல. கரெக்டா சொன்னடா பாப்பா. சரிதானா? ரொம்ப சரி, ரொம்ப சரி. டேய் டேய் போதும்டா. ஆமா, வீரா எங்க? சக்தி எங்க? ஜீவா இன்னும் வரல. மா, ஊருக்கு போறதுக்காக நான் சீக்கிரம் வந்தனால அவங்க எல்லாம் ஆபீஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஓ அப்படியா? ஆமாமா, வந்ததும் எல்லாத்தையும் சொல்லிருங்க. அப்பா 2 பேர்த்தையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா சலாமா. திரு கிளம்பிட்டியா? ஆமாமா. கவனமா போயிட்டு வாயா. போய் நல்லா சாப்பிடு. அப்பப்ப ஃபோன் பண்ணு. ஆமா ஆமா ஆமாண்ணா. போனதும் கடிதம் போடு. புதினா கீரையும் சேரு. இப்படியெல்லாம் புத்திமதி சொல்ற தாய்க்கு நிகர் இருக்கா? அடியே அவ கடக்கா கழுத. திரு முத ஊருக்கு போற, அதுவும் போய் 15 நாள் சொல்ற. அடிக்கடி போன் போடுமா, கவனமா இரு. இங்க பாருமா, அங்க இருக்க பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு, எங்க ஞாபகமா இருக்குன்னா உடனே ஊருக்கு கிளம்பி வந்துரு. பிசினஸ்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு அங்க இருக்க வேண்டாம். ஆமா ஆமா, எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப வீட்டுக்கு வந்துரு. டேய். ஆமாடா திரு, முத தனியா போறியா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்பப்ப கால் பண்ணு. ஐயய்யய்ய, இதோ இந்த சிந்தாமணியை தனியா போக சொல்லுங்க, எங்க நானும் போயிட்டு வந்துருவா. திருவான பிறகு இந்த பாடா இருக்கு. டேய் அண்ணா. என்ன என்ன என்ன? வைஷு அம்மா பாருங்க, எப்ப பாரு சிந்தாமணி சிந்தாமணின்னு. ஒழுங்கா சிந்தன்னு சொல்லுங்கம்மா. ஏன் உன் பேரு சிந்தாமணி தானே? சிந்தாமணி. சிரிக்காதடா எருமை, மூஞ்ச பாரு. டேய் சரத், அட்டி வாங்குவ. பாப்பாவை ஏதாவது கோபப்படுத்தாத. ஆமா ஆமா, வந்துருவாங்க 3 பேரும். எங்கடா இன்னும் 2 பேரு? வருவாங்க, வந்ததும் உன்ன சொல்றேன். போ போ, இப்ப இடத்த காலி பண்ணு. மா, ஏய் நீயும் தான் பேசாம இரேண்டி. உங்க எல்லாத்தையும் பேசுறது வேஸ்ட். இருங்க இருங்க, அப்பாவும் 3 அண்ணன்களும் வரட்டும், அப்புறம் இவனை கவனிச்சுக்கிறேன். அப்பனா அப்படி ஹால்ல உட்கார்ந்து இருந்தா தானே? எருமை எருமை, பயந்தாங்கோலி எருமை, என்கிட்ட மட்டும் நல்லா வா. சரிடா பாப்பா, விடு. சரி, அண்ணே ஊருக்கு போயிட்டு வரேன். பாப்பாவுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டானா, ஆனா சீக்கிரம் வந்துரு. உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தான் தெரியல. டேனா வீடியோ கால் பேசுறேன்டா. காலேஜ் கவனமா போயிட்டு வா. இதோ இந்த கழுதைய காலையில வேகமா எழுப்பி விடு. அதுக்கு இவளை எழுப்பி விட ஒரு ஆள் வேணும். டேய் டேய் ஏண்டா? சரி சரி, பேசல, பாசத்தை பொழிங்க. சரிடா பாப்பா, அவனை விடு. அண்ணன் போயிட்டு வரேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அண்ணன் கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரிண்ணா. திரு, முத ஊருக்கு போற, பாத்து போயிட்டு வாடா. பிசினஸ் பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோ, பிறகு அங்க போய் முழிச்சிட்டு இருக்காத. மரகதம் அதெல்லாம் பாத்துருவான். என்ன முத போய் அங்க தனியா இருக்கான். அதெல்லாம் இருந்துக்குவான். ஆம்பளை பிள்ளை தனியா இருக்காம என்ன, இங்க நாம இருக்கறதுதான் கஷ்டம். சரியா சொன்ன மரகதம். ஆமா நீ. திரு மாமா, ஊருக்கு கிளம்பிட்டியா? உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல மாமா. ரொம்ப கஷ்டம்தான். நீ இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்னும் தெரியல, ஆனா ஊருக்குன்னு சொன்னதும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் வந்துரு மாமா. சலாமா, நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. சரியா? திரு மாமா. ஓய் சுபா. மாமா, எனக்கு என்ன வேணும் கேட்கவே இல்ல. உனக்கு என்ன வேணும்? ஊட்டிக்கலாம் போற மாமா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டியா? சொல்லுமா, என்ன வேணும்? சாக்லேட். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சரி மாமா. சாக்லேட்டா? ஆமாடி, சாக்லேட்லாம் சூப்பரா இருக்கும். சரிதான், இந்த சாப்பிடுறத மட்டும் விட்டுறாத. ஏய், சாக்லேட் வாங்கிட்டு வரது யாரு நினைக்கிற? ஏன் திரு மாமா, அதனால அது ரொம்ப ஸ்பெஷல். ஓஹோ, கதை அப்படி போதா? ஓகே ஓகே, புரிஞ்சதுல, திரும்பிக்கோ. ஐயோ, என் பொண்ணு சமத்து, எவ்வளவு அழகா வந்து பேசுறா. கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஆக்கணும்னு உன்ன நினைச்சேன், முடியாம போச்சு. இனி இந்த திருவுக்கு உன்னை கட்டி வச்சு இந்த வீட்டுக்கு 2வது மருமகளாவது ஆக்கிரணும். அதெல்லாம் நீ இந்த வீட்டு மருமக தாண்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். திரு தம்பி, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் நீ. உங்களை தான் காணும்னு பாத்துட்டு இருந்தேன். என்ன நீ என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்தீங்க? உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சிருக்கேன். பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரி தம்பி, பார்த்து கவனமா போயிட்டு வா. ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணு. சரிங்க அண்ணி. டேய் போதண்டா, எவ்வளவு நேரம் அங்க பஸ் விட்டுற போற? உன்னை நம்பி ஒரு பிசினஸ் டீல் கொடுத்தா குடும்பத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்கிய, கிளம்புடா. இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். போட்டும் பாப்பா, அண்ணன் போயிட்டு வரேன். சரிண்ணா.
இந்த சரத் ஏதாவது சேட்டை பண்ணானா என்கிட்ட சொல்லு. ஆமா சொல்லு, அங்க இருந்து பறந்து வந்துருவாரு. என் தங்கச்சி கூப்பிட்டா எங்க இருந்தனாலும் வருவேண்டா. சரி நான் கிளம்புறேன், காலையில ஃபோன் பண்றேன். சரிண்ணா. சிவானி சூப்பர் டி, நீ நினைச்ச மாதிரி உனக்கு வேலை அமைஞ்சது. இனியாவது நம்ம கஷ்டம் குறையும். ஆமா சேஷா, சேஷா எனக்கு அந்த ஆபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. என்னால நம்பவே முடியல. நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வரலான்னு அப்பாயின்மெண்ட கையில கொடுத்து விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேஷா. சூப்பர் டி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன். ஆமாண்டி, சம்பளமும் நல்ல சம்பளம். சிவானி கொஞ்ச நாள் வேலைக்கு போ, அப்புறம் கொஞ்சம் பார்ட் டைமா படிக்கிற மாதிரி பாரு. சரிடி, நானும் அதைத்தான் யோசிச்சிருக்கேன். ஆனா நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாப்போண்டி, அமைஞ்சா நல்லது. கண்டிப்பா அமையும். சேஷா உங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டியா? பேசிட்டேன்டி, உனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ அப்படியா? சிவானி உனக்கு தான் எல்லாரும் இருந்து யார் கூடயும் பேச முடியாம இப்படி தனியா இருக்கேல. விடுடி, எல்லாம் நேரம். என்னோட தலையெழுத்து இப்படின்னு இருக்கு, என்ன பண்ண முடியும்? என்ன எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களா? அது தாண்டி மனசுக்கு வலிக்குது. சரி விடு, இனி அமையிற வாழ்க்கை சந்தோஷமா அமையும், பார்க்கலாம். ஆனா இனி எக்காரணம் கொண்டும் எங்க வீட்டுக்கு மட்டும் போக கூடாதுன்னு நினைச்சிட்டேன். என்னைக்கு நான் வேண்டான்னு தலை முழுகினாங்களோ அன்னையோட முடிஞ்சது. ஏய், அவங்களே கூப்பிட்டாலே நீ யோசிப்ப போக, இதுல நீயா எங்க போக? விடு, காலையில தானே சொன்ன, நீ எல்லாம் நான் தானே, அதே மாதிரியே இருப்போம். எப்பவும் நான் உன் கூட இருப்பேன், புரிஞ்சதா? சரிடி, சரி வா தூங்கலாம், மணியாச்சு. காலையில நான் சீக்கிரம் இருந்து ஆபீஸ் போனோம். பாரா, சரிதான் சரிதான். ஆமா, அப்பனா இனிமேல் சமையல்லாம் நீதான்? நானா? பயப்படாதடி, சீக்கிரம் இருந்து நானே பண்றேன். ஓகே ஓகே, ஆனா நான் ஹெல்ப் பண்றேன். சரிதான். சரிடி, போ பாய் எடுத்துட்டு வா, விரிச்சு படுக்கலாம். என் பேரு சிவானி. சிவானி சம்திங் ஸ்பெஷல். டேய் மவனே, யாரா அந்த பொண்ணு? யோ அப்பா, நீ எப்பயா வந்த? நீ தனியா சிரிச்சிட்டு இருக்கும் போதுலே வந்துட்டேன். யாரா? யோ ஏயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய் கள்ள பயலே, ஒழுங்கா சொல்லிடு. எப்பவும் அப்பான்னு ஹால்ல உட்காந்து பேசுறவன் இன்னைக்கு தனியா பெட்ரூம்ல வந்து உட்காந்துருக்க. சொல்லுடா, யார பார்த்த? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, போப்பா. டேய் என்கிட்டே பொய்யா? எனக்கு தெரியும்டா, இன்னைக்கு உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ண பாப்பேன்னு. ஏயா? டேய், அந்த அளவுக்கு நான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன்டா. சாமி எதுக்கு? என் பையனுக்கு பிடிச்ச பொண்ண பாக்கணும் தான். யோ அப்பா, நீ சாமியவும் கடுப்பேத்திரியாப்பனா? டேய், என் மகன் சந்தோஷமா இருக்கணும். இப்ப நான் சொன்னேனா இதுதான் சந்தோஷம்னு? இங்க பாருப்பா, எப்பவும் நான் இப்படியே உன் கூட இருக்கிறதா சந்தோஷம். டேய், இதெல்லாம் எத்தனை நாள் நானும் பாக்குறேன். சரி பேச்ச மாத்தாத. யார் அந்த பொண்ணு? ஐயோ அப்பா, சொல்லு. பேரு சிவானி. வாவ், பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? ஓகே, வீடு எங்க இருக்கு? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இந்த பொண்ணு வீட்டுக்கு மூத்ததா இல்ல இளையதா இல்ல நடுவுல உள்ளதா? சொந்த பந்தம் இதெல்லாம் எப்படிடா? இருப்பா, நாளைக்கு போய் ஜாதகம் வாங்கிட்டு வரேன், அதையும் பார்த்துட்டு அப்படியே பேசி முடிச்சிரு. டேய் சூப்பரா, பிறந்ததுல இருந்து உருப்படியான வேலைனா இதுதான். வாங்கிட்டு வந்து போடுறான், அப்பா அப்புறம் பாத்துக்கிறேன். ஐயோ அப்பா, லூசு மாதிரி பேசாதப்பா. என் ஆபீஸ்ல இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தேன் அவ்வளவுதான். அப்பனா சிவானி என்கிட்டதான்ப்பா இன்டர்வியூக்கு வந்தா, பேர் சிவானின்னு சொன்னா, அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணுமே இல்ல. டேய் பொய் சொல்லாதடா. அப்பா, ஏதா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லிடுவேன். சும்மா எல்லாத்திட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல். அந்த பொண்ணை பார்த்ததும் ஏதோ சம்திங் அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. டேய், அப்பனா நாளைக்கு உன் ஆபீஸ்க்கு தான் வேலைக்கு வருவாளா? ஆமாப்பா. டேய் நாளைக்கு அப்பா உன் ஆபீஸ்க்கு வரேன்டா. எதுக்குப்பா? என் மருமகளை பாக்கடா. அப்பா. டேய், இத்தனை நாளா கல்யாணம் பொண்ணுன்னு எவ்வளவோ பேசிருக்கேன், ஆனா நீ இப்படி ஒரு வார்த்தை கூட சொன்னதுல பேசுனதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து சம்திங் இருக்க. அந்த சம்திங் அப்படியேவும் அப்பா நத்திங்கா கூட ஆகலாம். டேய் முத போய் வாய கழுவுடா. பாத்ரூம்ல பெனாயில் இருக்கு, ஊத்தி கழுவு. ஏன்? பிச்சு போடுவேன். நீ ஏன் ஏதாவது சொல்லாத. அந்த பொண்ணை பார்த்ததும் ஏதோ உன் மனசுக்குள்ள குறுகுறுன்னு இருக்குல்ல. யோ அப்பா மாதிரி பேசியா? பாக்குறவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா. சரிதான், உன்ன இத மட்டும் சொல்லிடு.
சரி நீ இப்ப நாளைக்கு என்ன பண்றேனா? நிறுத்து நானே சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்தேன், கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்சா. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம அதட்டல் இல்லாம அவ முகத்துல ஒரு அன்பான கலை, அவ்வளவுதான். அது என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு. மிச்சப்படி தெளிவா சொல்றேன்ப்பா, ஒன்னே இல்ல. அப்படி ஏதாவது ஒண்ணுனா உன்கிட்ட தான் ஐடியா கேட்பேன், சொல்லிடு. நான் இருக்கேன்டா. இது போதும். சரி சரி படுத்து தூங்கு. அப்ப போய் இன்னைக்கு நிம்மதியா தூங்குறேன். யோ இதை யார்கிட்டயோ உளறி வச்சிடாத. அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு கேவலமா பாப்பா. நான் யார்கிட்டடா சொல்ல போறேன்? அதான் என் ஆபீஸ் எம்டி, உன் ஃப்ரெண்டு. ஆமாண்டா, அவன்கிட்ட சொல்லி கூட அந்த பொண்ணை விசாரிக்க சொல்லலாம்ல. யோ ஏயா? சரி சரி ஓகே ஓகே வேண்டாம், நீ பாத்துக்கோ. நீ என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, குட் நைட். இத பத்தி யோசிக்காம தூங்கு. நான் தூங்குவேன், நீ தான் என்ன பண்றியோ. அந்த லெவல் போகல, போங்க. சரிடா, குட் நைட். ம் விழியில் விழி மோதி இதய கதை ஒன்று திறந்ததே. அப்பா எழுந்து போயிடு. ஓகே ஓகேடா. பேரதானையா சொன்னேன், நீ எந்த அளவுக்கு பேசி என்ன குழப்பிட்ட பாத்தியா? ஆனாலும் அந்த பொண்ணு சம்திங் ஸ்பெஷல் தான்.